வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாரா பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாரா பலன் அப்படின்னா நம்மளுடைய தாரைக்கு 2, 4, 6, 8, 9 இந்த தாரைகளில் காரியங்களை நம்ம செய்யலாம். 3, 5, 7 ஆகாது. ஜென்மத்தாரையும் படபடப்பை கொடுக்கும். அந்த ஜென்மத்தாரையில் சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சரி, நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்ய போகிறோம். ஆனால் இன்னைக்கு 3வது தாரையாகவே இருக்குதே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த விஷயத்த செஞ்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய காரியங்கள் செய்கிறோன்னா நம்மளால் மாற்றிக்கலாம். ஆனால் சில விஷயங்களை அப்படி செய்ய முடியாதுங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, லேண்ட் வாங்கியிருக்கோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அப்போது அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லும் பொழுது நான் இன்றைக்கி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதுபோல் சொல்ல முடியாத விஷயங்கள் 3, 5, 7 என்ற நட்சத்திரத்தில் நடக்கும் பொழுது நம்ம என்ன பரிகாரம் பண்ணிட்டு அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது விபத்தை சொல்லும், காரிய நாசத்தை சொல்லும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது காரிய விக்னம், காரியத்தில் தடை தாமதத்தை சொல்லும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வதையை சொல்லும். அதன் மூலமாக நம்ம மன வருத்தம், உடல் வருத்தம், மன சித்திரவதை இது எல்லாமே அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது என்ன பரிகாரம் செய்யலாம், ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு நம்ம அந்த விஷயத்த செய்யலாம். ஓகே, அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு முந்திரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பரணிக்கு நெல்லிக்காய், கிருத்திகைக்கு பெருச்சம்பழம், ரோகிணிக்கு நாகப்பழம், மிருகசீரிஷம் தேங்காய், திருவாதிரை வாழைப்பழம், புனர்பூசம் கரும்பு, பூசம் ஆப்பிள், ஆயில்யம் முருங்கைக்காய், மகம் மாங்காய், பூரம் எலுமிச்சை, உத்திரம் மாதுளை, அஸ்தம் ஆரஞ்சு, சித்திரை சாத்துக்குடி, சுவாதி உலர் திராட்சை, விசாகம் கல்கண்டு, அனுசம் சப்போட்டா, கேட்டை செர்ரி பழம், மூலம் கொய்யாப்பழம், பூராடம் வெள்ளரி, உத்ராடம் பழாப்பழம், திருவோணம் சீதாப்பழம், அவிட்டம் தக்காளி, சதயம் திராட்சை, பூரட்டாதி மாம்பழம், உத்திரட்டாதி வேப்பம்பழம், ரேவதி இலந்தை பழம், இதெல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிலையில இருக்கும் பொழுது அது கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நடப்புல இருக்குன்னா அது 3வது தாரையா போயிடும். இப்போ அந்த அன்னைக்கு செய்யும் பொழுது நமக்கு பிரச்சனை ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு உட்காந்துருப்போம். ஒன்றும் இல்லைங்க, பேரிச்சம்பழம் வாங்கி ஒரு பாக்கெட்டை ஒரு 4-5 பேருக்கு தானம் கொடுத்துட்டு நம்ம அந்த செயலை செய்யும் பொழுது நமக்கு பெருசாக பாதிப்பு நிச்சயமாக வராது. அதே போல் மிருகசீர்ஷ நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேங்காய்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தேங்காயை ஒருத்தருக்கு யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா தேங்காயை தலையை சுற்றி உடச்சிட்டு அந்த காரியத்தை நம்ம தாராளமாக செய்யலாம். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம் 7வது தாரையாக வரும். அதுக்கு கரும்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கரும்பு அல்லது கரும்பு சாறு அல்லது இனிப்பு சர்க்கரை தானேங்க, கரும்புலேருந்து தானே சர்க்கரை வருது. அப்போ சர்க்கரையில் செஞ்ச எதனா ஒரு பாயாசம் அல்லது பொங்கல் இது மாதிரி நம்ம தானம் செஞ்சுட்டு நம்ம வேலையை தாராளமாக செய்யலாம். அந்த பலன்கள் எல்லாமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்காது. நன்றி, வாழ்க வளமுடன்.